ஒரு மரத்தடியில் துறவி ஒருத்தர் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து தங்களுடைய குறைகளை சொல்லி அதற்கான தீர்வுகளை நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் ஒரு பெண்மணி அன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க பணிவாக தன் வணக்கங்களை சொன்னாங்க துறவிக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவன் அன்பான வார்த்தைகளால் பேச மாட்டுறாரு தன்னிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையை துறவிக்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு. இதுக்கான தீர்வாக எந்த மருந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி துறவி சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி முறைகளெல்லாம் நீங்கள் இப்போ பின்பற்றணும், இப்படி பேசணும், அதெல்லாம் எதையுமே அந்த பெண்மணி காதில் வாங்கிக்கிட்ட மாதிரியே தெரியல. இதை பார்த்து துறவி என்ன சொல்கிறாரு, சரி நான் நீ கேட்குற மாதிரி மருந்து செஞ்சு தரேன், ஆனால் அதுக்கு நீ புலியோட முடியை கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போனதும் புலியோட உருமல் கேட்டதும் அவங்களுக்கு பயம் ஆயிடுது. உடனே திரும்ப வந்துடுறாங்க. தொடர்ந்து காட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி புலியோட சத்தம் கேட்குது, பயந்து வந்துடுறாங்க. இந்த மாதிரி பல நாட்கள் போகிறாங்க. பல நாட்கள்ங்கிறது மாதமும் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, புலியை பார்த்தின பயம் அவங்களுக்கு போயிடுது. புலியின் நெருக்கத்தில் போகிறாங்க. அங்கே போய் புலியோட முடியை எடுத்துகிட்டு வந்து துறவிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த புலியோட முடியை வச்சு துறவி என்ன பண்ணாரு தெரியுமா, பக்கத்தில் ஒரு வேள்வி இருந்தது, அதாவது அக்னி இருந்தது, அக்னி குண்டம், அதில் போட்டுடுறாங்க. என்ன ஐயா நீங்கள், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் சாதாரணமாக இதை நெருப்பில் போட்டுட்டீங்களே அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, புலியவே உன் அன்பால் சாமர்த்தியமாக நீ சமாளிச்சிட்ட, உன் கணவனை சமாளிக்கிறது. ஆமாம் நண்பர்களே, நம்மளுடைய பொறுமையும் அன்பும் நேர்மறையான எண்ணங்களும் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தது. அதனால் நீங்களும் பொறுமையாக அன்பாக உங்கள் குறிக்கோள்